ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான கோதுமை போண்டா தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு பல்லாரியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடயே வந்துட்டு 2 பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுருக்கேன், அதாவது பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்துட்டு காரத்துக்கு மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு இனுக்கு கருவேப்பிலையை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு ஒரு போண்டா மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றி குழு குழுன்னு ஆயிடக்கூடாது, அதே மாதிரி சப்பாத்தி மாவு இருக்கிற மாதிரி கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா குழு குழுன்னு கொண்டு வந்துடுங்க, ஒரு அளவுக்கு பதமாக இருங்க. அந்த பதம் வரும்போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம், தண்ணி தேவைப்படுது. இந்த ஸ்டேஜில் போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அது பக்கோடாவாக மாறிடும். இப்போ நான் ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் மாவும் தண்ணியும் கலந்த மாதிரி இருந்துச்சுல, அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பக்கோடா மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த வெங்காயம் எல்லாமே அந்த மாவு கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, ஓரளவுக்கு கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கா, ஒரு மீடியம் பதத்துக்கு நல்லா. இப்போ வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் இதை வந்துட்டு மூடி வச்சு ரெஸ்ட் விட்டுருங்க. கரெக்டாக 20 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். ஸோ இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா செட் ஆகி போயிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பொரிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு பாத்திரம் நல்லா சூடாகட்டும். சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. நம்ம என்ன சைஸில் போட போகிறோம், அதுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்து போடுங்க. ஸோ இது நீங்கள் எப்படி ரவுண்டாக போட்டாலும் கொஞ்சம் தட்டையாகி தான் வரும். அதனால் நான் வந்துட்டு ரொம்ப நிறையா ஊற்றாமல் ஓரளவுக்கு மீடியமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா பபிள்ஸாக வரும். உங்களுக்கு கையை இப்படி வச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் வந்து கைக்கு மேலே ஏறும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு அந்த போண்டாவை வந்துட்டு அப்படியே உருட்டி உருட்டி உள்ளே போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுங்க. வெங்காயம் எல்லாத்தையுமே அள்ளி சேர்த்து வச்சாப்பில் போடுங்க. அப்படியே ஒவ்வொன்றா கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. 4 இது போட போகிறேன் இதுக்குள்ளே நான் வந்துட்டு. இப்போ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் போடுங்க. அப்படி ஒட்டிக்கிட்டால் கூட பரவாயில்ல, நம்ம லாஸ்ட்டாக திருப்பி போடும்போது வந்துட்டு அதை பிரித்து விட்டுக்கலாம். ரொம்ப ஒட்டி ஒட்டி போட்டிங்கன்னா பிரித்து விடுறது கஷ்டம். ஏதாவது 1-2 ஒட்டியிருந்தால் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ ஒரு சைடு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. அடுப்பையும் சிம்மில் வச்சுக்கோங்க, கறியை விட்டுறாதீங்க. என் பையன் வேறு கீழேருந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறான், அதனால் ஒழுங்காக திருப்பி போட முடியல. கேமராவையும் வச்சுட்டு இதையும் வச்சு மெயின்டைன் பண்ண முடியல. ஓகே, திருப்பியாச்சு. இதை அடுத்து கீழே இருக்கிறது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அகைன் இன்னொரு ரவுண்டு நான் வந்து பொரிச்சு எடுக்கிறேன். ஸோ செகண்ட் ரவுண்டுமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு.
அப்படியே அழகாக பாத்திரத்துக்குள்ளே எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா சாப்பிட்ணும் போல் இருக்கா. என் பையன் அதுக்குள்ளே முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டான்ப்பா. ஓகே, சூப்பரான கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாத்திரம் நிறைய தெரியணுங்கிறதுக்காக உள்ளே ஒரு குண்டா வச்சு அதுக்கு மேலே ஒன்று வச்சுருக்கேன், தூக்கி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜெனீஸ் கிச்சன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. லவ் யூ மக்களே, பாய்.